ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீகன் வெல்க வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சகல விதமான வசியத்துக்களையும் ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசியமை. இதை எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணிக்கிறதுனா, சாமி இந்த மாதிரி வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி கணவன் பிரிஞ்சு போயிருக்காரு, இல்லை மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க, இல்லை மகன் மகள் இந்த மாதிரி வந்து பிரிஞ்சிருக்காங்க, அவங்க தேடி வர வைக்கிறதுக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அதேமாதிரி ஒரு சிலர் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தொழில் வியாபாரம் பண்ணுற சாமி, அதில் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு மைமுறை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த மாதிரி வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஜனவசியம் முதல் ஆண் பெண் வசியத்திலிருந்து சகலவிதமான வசிய சித்துக்களையுமே இந்த வசியமையை வந்து செய்யன்னு சொல்லி சித்தனுடைய குறிப்பிட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படி சொல்லி பார்த்தோம்னாக்கா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல வந்து ஸ்ரீதேவி செங்கலோடீர் மூலிகை இருக்கும், அந்த மூலிகை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மூலிகையும் அந்த மூலிகையினுடைய வேரையுமே, அதுக்கூடயே வந்து வெள்ளருக்கன் மூலிகையினுடைய வேறு, தொட்டால்வாடி மூலிகையினுடைய வேறு, குப்பைமேனி மூலிகையினுடைய வேறு, சென்னாயுருவி மூலிகையினுடைய வேறு, இந்த 5 மூலிகைக்கு நீங்கள் ஒரே ஷாபம் போக்கி அதனுடைய வேர்களை மட்டும் நீங்கள் முறையை எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு, அது கூட என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாடி துணி, சரிங்களா, நாடிக்கட்டு துணின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே வந்து முறையாக வந்து ருத்ரபூமியிலேருந்து சேகரித்து எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்குள்ளே வந்து இந்த 5 வேர்களை வச்சு நல்லா திரி மாதிரி திரிச்சுக்கணும், சரிங்களா. திரி மாதிரி திரித்து ஒரு சுத்தமான இடத்துல, சரிங்களா. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிறது ரொம்ப அதீத சிறப்பு, சரிங்களா. அப்போ சுத்தமான இடத்துல வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல வந்துட்டு ஒரு தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மண் அகல் விளக்கு மாதிரி வச்சுட்டு, அதுக்குள்ளே வந்து காராம்பசம் நெய் விட்டு நீங்கள் திரி மாதிரி திரித்து வச்சுருக்கீங்களே, இதை வந்து போட்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்திலிருந்து வரக்கூடிய அந்த கரிப்புகையை வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வில்வ ஓட்டில் வந்து பிடிக்கணும், சரிங்களா. வில்வக்காய் இருக்கு இல்லைங்களா, வில்வக்காய் எடுத்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை நார்கள் எல்லாத்தையும் போக்கிட்டு, அது ஒரு சில கடைகளில் வந்துட்டு அந்த வில்வ ஓடு மட்டுமே வந்து விற்பாங்க, நாட்டு மருந்து கடைகளில். அது நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்குறதால வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அதை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை குப்பை ஊற்ற மாதிரி பிடிச்சி, இதிலேருந்து வரக்கூடிய அந்த கறி புகையை வந்துட்டு நீங்கள் முறையாக அதில் வந்து நல்லா வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டு, அது கூட வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நெய், சரிங்களா. நெய் விட்டு நல்லா வலிச்சு எடுத்து அது கூட வாசனை திரவியங்கள் அஷ்டகந்தமெல்லாம் சேர்த்து நல்லா மைப்பதம் வர மாதிரி 2 ஜாமங்கள் நல்லா அரைச்சி எடுத்து பத்திரமா செம்பில் எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த பூஜை முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஒரு சுத்தமான இடத்துல, அது வந்து அந்த ஆலம்பரத்தினுடைய வடக்கு திசையில், இல்லைன்னா ஆற்றங்கரை ஓரமாவோ ஏரிக்கரை ஓரமாவோ பீடம் வச்சு பண்ணிங்கன்னா அதிக சிறப்பு. அந்த மாதிரியான இடங்களில் வந்து தலவாழை இலை வச்சு அதுக்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி விட்டுட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு அந்த மைய வச்சுட்டு நீங்கள் முறையாக அதற்குண்டான தூபதீபங்கள் பழையெல்லாம் கொடுத்துட்டு, இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் கொடுக்கணும், சரிங்களா. இப்போ கிரக நேரத்தில் பண்ணுற மாதிரி தானே கிரக நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி தான் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசணிக்கான சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த மைய எடுத்து வச்சுக்கிட்டு, தேவைப்படும் பொழுது, சரிங்களா, உங்களுடைய தேவைக்கேற்ப வந்து சகலவிதமான வசிய சித்துக்களுக்கும் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி பயன்பெறலாம் சொல்லி சித்தனுடைய குறிப்பிட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.